27ஆம் தேதி தொடர்ச்சியாக பெய்த 24 மணித்தியாலங்களில் பெய்த மழையில் அதிக மழை வீழ்ச்சியை கொண்ட பகுதியாக தமிழர் பகுதியில் இருக்கக்கூடிய சுண்டிக்குளம் 375 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. எத்தனை அமைச்சர்கள், இந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் வெளிப்படையாக வந்து ஊடகங்களிடம் வந்து தாங்கள் துறை சார்ந்திருக்கக்கூடிய சவால்களை எதிர்கொள்வதற்கு எவ்வாறான திட்டங்களை வகுத்திருக்கிறோம், அதை எவ்வாறு முன்னகர்த்துகிறோம் என்று யாரும் பேசினார்கள். எதை முதலில் செய்ய போகிறேன், எது வாய்ப்பானது இலகுவாக பூர்த்தி செய்வதற்கு, இல்லை என்று சொன்னால் இதற்கு எவ்வளவு காலத்தை எடுத்துக்கொள்ளும், இதற்கான முழுமையான செலவினம் எவ்வளவாக இருக்கிறது என்பதை போக்குவரத்து அமைச்சர் தானே பேச வேண்டும். பேசுகிறாரா? இல்லை. ஜனாதிபதி பேசுகிறாரா? இல்லை. இப்பொழுது இதே ஆட்சி தானே சொன்னது, நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை ஒழிப்போம் என்று. அவ்வாறு என்று சொன்னால் ஜனாதிபதி தான் அனைத்துமாக இருந்தால் அப்பொழுது பிரதமர் யார்? அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் கனடாவில் இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். இலங்கையில் பேரிடர் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. அதன் பின்னரான சர்வதேச உதவிகளும் இலங்கை அரசின் கோரிக்கைகளும் உள்ளக கட்டுமானங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதாரங்களுக்கான அரசினுடைய பல்வேறுபட்ட நலத்திட்டங்களும் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. உங்களுடைய நோக்கு நிலையில் இந்த பேரிடர் இலங்கையை பொறுத்தவரையில் எந்தளவு தாக்கத்தையும் எதிர்காலத்தில் எந்தளவு தன்னுடைய வளர்ச்சி வீதத்தில் பாதிப்பையும் ஏற்படுத்த போகிறது? அதாவது இன்றைய சூழலில் பார்த்தால் இந்த பேரிடர் ஒரு பெரும் சவாலை உருவாக்கி இருக்கிறது. இந்த பேரிடருடைய ஆரம்பத்தில் கையாளுவதில் பெரும் சவால் இருந்திருக்கிறது என்பதை இலங்கையினுடைய ஜனாதிபதி இருக்கக்கூடிய அனுர குமார திசாநாயக்கவே வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவை இதனுடைய தாக்கம் எவ்வாறு இருக்கிறது, இது எவ்வாறான சவாலை என்றும் எதிர்காலத்திலும் இலங்கைக்கு ஏற்படுத்த போகிறது, தற்போது இருக்கக்கூடிய ஆட்சிக்கு ஏற்படுத்த போகிறது என்பதுதான் விடயம். இந்த பேரிடர் சம்பந்தமான முழுமையான கள ஆய்வுகளை செய்து அதற்கான அறிக்கைகளை தயாரிப்பதற்கு ஒரு காலம் எடுத்துக்கொள்ளும். குறைந்தது 3 வாரம் தொடக்கம் ஓரிரு மாதங்களை முழுமையாக எடுத்துக்கொள்ளும். ஆனால் ஆரம்பகால பெறுபவர்களுக்கான விடயங்கள் ஏற்கனவே வெளியாக தொடங்கிவிட்டன. அது இலங்கை தீவுகளும் இதற்கான ஆய்வுகள் செய்யப்படுகிறது, இலங்கை தீவை கடந்தும் செய்யப்படுகிறது. உலக வங்கி செய்கிறது, UNDP என்று சொல்லக்கூடிய ஐநாவுடைய அபிவிருத்தி நிறுவனம் செய்கிறது, அனைவரும் செய்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய ஆரம்ப கட்ட அறிக்கைகளை பலரும் இப்பொழுது வெளியிட்டிருக்கிறார்கள். அவை சொல்லக்கூடிய செய்தி எவ்வாறு இருக்குன்னு சொன்னால், இதனுடைய ஆரம்ப கால இதில் இதற்கான பாதிப்பு $200 மில்லியன் இருந்து $2.9 பில்லியன் $2 ஒரு கணிப்பு முதல் சொன்னது. ஆனால் பின்னர் இது இலங்கையினுடைய மொத்த உற்பத்தியில், அதாவது GDPயில் 1-3% பாதிப்பை இது உருவாக்கக்கூடியது என்று சொன்னார்கள். கிட்டத்தட்ட இலங்கை பணத்தை சொன்னால் 30,000 கோடியிலிருந்து 90,000 கோடி வரையும் இதுக்கான இழப்பாக பார்க்கலாம் என்பது இது ஆரம்ப கட்ட ஆய்வுகள். ஆனால் அதற்கு பின்னர் வந்திருக்கக்கூடிய பல தரவுகள் தொடர்ந்தும் வெளிவந்த வண்ணமே இருக்கிறது. அவை சொல்லக்கூடிய விடயங்கள் எவ்வாறு இருக்குன்னு சொன்னால், இப்பொழுது ஒன்று இருக்கிறது உடனடி சவால்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய கட்டுமானங்கள், வீடுகள், கட்டிடங்கள், பாதைகள் என்று இருக்கக்கூடிய இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதற்கான பாதிப்புகள் என்று பெருமளவில் இருக்கிறது. அக்ரிகல்ச்சர் என்று சொல்லக்கூடிய விவசாயம், அதாவது நெல் உற்பத்தியிலிருந்து ஏனைய காய்கறிகளிலிருந்து ஏனைய கண்டியில் இருக்கக்கூடிய பெருந்தோட்ட பயிர்கள் என்று சொல்லக்கூடிய டீ, ரப்பர் போன்றவற்றுக்கான விடயங்கள் இருக்குது. இதை கடந்து சப்ளை செயின், இவற்றை நகர்த்தக்கூடிய இந்த வீதிகள், ரயில்வே பாதைகள் என்று இருக்கக்கூடிய இந்த சப்ளை செயின், இவற்றை உற்பத்திகளை நகர்த்தக்கூடிய பொறிமுறைகள் இருக்கக்கூடிய தாக்கங்கள், இதை கடந்து மக்களுடைய வாழ்வியல், மக்கள் தாங்களாக வீட்டு தோட்டங்களை செய்வர்கள் இருக்கிறார்கள், இதனூடாக தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய பல்வேறு பொறிமுறைகள் அனைத்தும் இந்த இதில் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன. இவற்றில் உடனடி பாதிப்பு என்று ஒன்று இருக்கிறது, நீண்டகால பாதிப்பு என்றும் இருக்கிறது. ஆகவே ஒன்று, நாங்கள் உடனடி பாதிப்புகளுக்கான ஒரு மதிப்பீட்டு ஒன்று இருக்கிறது. இது நீண்ட காலமாக, அதாவது மாதங்கள், அடுத்த ஆண்டே நீண்ட பகுதியை எடுத்துக்கொள்ளக்கூடிய தொடர் பாதிப்புகள். என்னால் சில கட்டுமானங்களை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருவது என்பது சில வேளை மாதங்கள், வருடங்களை கூட எடுக்கும். ஆகவே அவ்வாறு வரக்கூடிய தொடர் பாதிப்புகளுடைய இழப்பீடு என்று ஒன்று இருக்கிறது. ஆகவே இது பல்வேறு மட்டங்களில் இவ்வாறான இழப்பீடுகளுக்கான இது இருக்கிறது. அதில் ஒன்று சொல்லுகிறது, இது மொத்தமாக 50,000
50,000 கோடிகள் இருந்து 1,44,000 கோடிகள் வரையும் இவ்வாறான இழப்புகள் இருக்கும். அமெரிக்க டாலரில் சொல்லணும்னால் 3.4 பில்லியனிலிருந்து 9.6 பில்லியன் வரை இவ்வாறான இதுக்கான பண சவால்கள் இருக்கும் என்கின்ற ஒரு அளவுகோலை ஒன்று சொல்கிறது. ஆகவே இவ்வாறு பல அளவுகோல்கள் தற்சமயம் தொடர்ச்சியாக வெளியிடப்பட்டு வருகிறது. இதில் இருக்கக்கூடிய விடயம் என்று சொன்னால் இதில் என்னென்ன விடயங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஐநாவுடைய அபிவிருத்தி நிறுவனம் சொல்கிறது தன்னுடைய கள ஆய்வில் 2.3 மில்லியன், அதாவது 23 லட்சம் மக்கள் இதனால் ஏதோ விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் அதை இன்னொன்றை சொல்லுகிறது 1.1 மில்லியன் ஹெக்டேர்ஸ் நிலப்பரப்பு இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. 1.1 மில்லியன் ஹெக்டேர்ஸ் என்பது ஒரு பெரும் நிலப்பரப்பு. இலங்கையினுடைய இதில் கிட்டத்தட்ட 35% நிலப்பரப்பை அது சுட்டி நிற்கிறது. இன்னொரு பற்றி சொன்னதனால் அது இந்த 1 ஹெக்டேர்ஸ் அது 20% இலங்கையினுடைய நிலப்பரப்பு. இப்போ நிலப்பரப்பு என்பது ஒன்று, இன்னொன்று இருக்கிறது விளைநிலப்பரப்பு என்பது இன்னொன்றை சொல்லி நிற்கிறது. ஆகவே இதிலும் பாதிக்கப்பட்ட மக்களில் அரைவாசிக்கு மேற்பட்டவர்கள் பெண்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பெண்கள் என்று சொல்லுகின்ற பொழுது சிறு வயதிலிருந்து பெரிய வயதையும் ஆண் பெண்கள் என்ற வகையில் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகபட்சமானவர்கள் பெண்களாக இருக்கிறார்கள் என்பதை அது சுட்டிக்காட்டுகிறது. இன்னொன்று சொல்லுகிறது, இதனால் இந்த தண்ணீரினுடைய நீர், அதாவது இந்த வெள்ளப்பெருக்கினால் இந்த வெள்ளம் புகுந்த நிலப்பரப்பாக பகுதிகளாக 7,20,000 கட்டிடங்கள், அது வீடுகள் மட்டுமல்ல, வியாபார தலங்கள், இதை கடந்து பணி நிறுவனங்கள் அனைத்திலும் நீர் புகுந்த பகுதிகளாக கட்டிடங்களாக 7,20,000 கட்டிடங்களை அது வகைப்படுத்துகிறது. இதை கடந்து 16,000 கிலோமீட்டர் வீதிகள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. 16,000 கிலோமீட்டர், அதாவது சிறு வீதிகள் பெரு வீதிகள் அனைத்துமாக உள்வாக்கி இந்த தண்ணீர் பாய்ந்த பாதிப்புகள் எதிர்கொண்ட வீதிகளாக 16,000 கிலோமீட்டர் வீதிகளை அது சுட்டி நிற்கிறது. அதே நேரம் 278 பாதைகள், 278 கிலோமீட்டர் ரயில்வே பாதைகள் இதனால் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லுகிறது. இதை கடந்து இந்த வெள்ளத்தினால் உட்பட்ட பிரிட்ஜஸ், அதாவது பாலங்களாக, சிறு பாலங்கள் கொண்டு பெரும்பாலங்களாக 480 பாலங்களை அது வகைப்படுத்துகிறது. இதை கடந்து நான் பெண்கள்லாம் அதிகம் பாதிக்கப்பட்டவர்களாக சொன்னேன். இந்த 2.3 மில்லியனில் 1.2 மில்லியன் பெண்களாகவும் 5,22,000 சிறுவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த தாக்கத்தை எதிர்கொண்டதாகவும், அதில் இந்த மொத்த 2.3 மில்லியன் மக்களில் 2,63,000 பேர் வயது வந்தவர்கள் இதனுடைய தாக்கத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும், இதை கடந்து சிறு நிலச்சரிவுகள் பெருநிலச்சரிவுகளாக 1,200 நிலச்சரிவுகள் இந்த மலையக பகுதிகளில் ஏற்பட்டதாகவும் அது வகைப்படுத்துகிறது. இதை கடந்து இன்னொன்றையும் சொல்லிக் கொள்கிறது. 27ஆம் தேதி தொடர்ச்சியாக பெய்த 24 மணித்தியாலங்களில் பெய்த மழையில் அதிக மழை வீழ்ச்சியை கொண்ட பகுதியாக தமிழர் பகுதியில் இருக்கக்கூடிய சுண்டிக்குளத்தில் 375 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. இந்த 375 மில்லிமீட்டர் சொன்னால் கிட்டத்தட்ட 13 அங்குல மழை வீழ்ச்சி, 15 அங்குல மழை வீழ்ச்சியை சுண்டிக்குளம் சந்தித்திருக்கிறது. இலங்கை தீவில் அதிக மழை வீழ்ச்சி பெய்த பகுதியாக சுண்டிக்குளம் இதில் வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதில் சிங்கள பகுதியில் இருக்கக்கூடிய பாதிப்பு வார அமைகிறது சொன்னால் 2 பயிற்சி பகுதியை சொல்வார்கள். ஒன்று யாழ சீசன் என்பார்கள், ஒன்று மகா சீசன் என்பார்கள். யாழ சீசன் என்பது இப்பொழுது அறுவடைக்கு தயாராக இருந்த பகுதியை இந்த யாழ சீசனுக்குள் வரும். மகா சீசன் என்பது இப்பொழுது பயிற்சிகள் செய்யப்பட்டிருக்கிறது, ஆனால் அதனுடைய விளைச்சல் ஆனால் இந்த அனர்த்தம் இடம்பெற்ற நீங்கள் கூறுகின்ற தரவுகள் அடிப்படையில் பார்க்கின்ற போது இலங்கை அரசினுடைய செயற்பாடும் அரசு தலைவரினுடைய நிலைப்பாடுகள், அதாவது ஜனாதிபதியினுடைய முன்னெடுக்கின்ற நடவடிக்கைகள் சர்வதேச அளவில் எப்படி பார்க்கப்படுகிறது? இப்பொழுது நீங்கள் சொன்னது போலதான் இந்த கேள்வி அவரிடமே கேட்கப்பட்டிருக்கிறது. அதாவது அவரிடம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூஸ் வீக் சஞ்சிகை ஒரு நேர்காணலை செய்து இப்பொழுது தற்போதுதான் அந்த நேர்காணல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் இந்த நேரடியாகவே இந்த கேள்வி வைக்கப்படுகிறது. உங்கள் மீது குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, நீங்கள் அதை சரியான முறையில் கையாளவில்லை, அதுக்கு உங்களுடைய பதில் என்ன என்று கேட்ட பொழுது அவர் நாங்கள் எல்லா வளங்களையும் திரட்டி இதற்கான முயற்சிகளை செய்தோம் என்கின்ற பதிலை சொல்லிக் கொண்டாலும் பின்பகுதியில் இதற்கான சரியான முறையான கட்டமைப்புகள் கடந்த காலத்தில் உருவாக்கப்படவில்லை, அதனுடைய விளைவுகளை நாங்களும் எதிர்கொண்டோம் என்று சொல்லி அதற்கான முயற்சிகளை, அதை இட்டு நிரப்புவதற்கான முயற்சிகளை நாங்கள் இப்பொழுது முன்னெடுக்கிறோம் என்று அதை சொல்லியிருக்கிறார். அது மறைமுகமாக அவர் இதில் குறைபாடுகள் இருந்திருக்கிறது என்று அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஒன்று, இலங்கை தீவு இதுவரை இவ்வாறான பாதிப்புகளுக்கு, இது இலங்கை தீவில் ஏற்படுகின்ற முதலாவது பாதிப்பு அல்ல.
2017 ஒரு பெரிய மழை வீழ்ச்சி இருந்திருக்கிறது. இதிலும் குறைந்த அளவிலான தாக்கங்கள் இதே அளவில் இதே இடங்களில் இருந்திருக்கிறது. ஆகவே இவற்றை மையப்படுத்தியதாக எவ்வாறான ஒரு கட்டமைப்புகளை உருவாக்குவது, அதை எவ்வாறான முறையில் சீரமைப்பது என்பது. இப்பொழுது ஒரு விடயத்தை விடயத்தை எடுத்துக்கொண்டால் உடனடியாக ஒரு அவசர நிலையை பேரிடரை மையப்படுத்தி அறிவித்திருக்க வேண்டும். அதே நேரம் இருக்கக்கூடிய அமைச்சுகள் அனைத்தையும், முக்கியமான இதில் சம்பந்தப்பட்ட அமைச்சுகள் அனைத்தையும் ஒரு கூரையின் கீழ் கொண்டு வந்து ஒரு பொது செயற்பாட்டு கட்டமைப்பாக இவை ஒருங்கமைக்கப்பட்டு நகர்த்தப்பட்டிருக்க வேண்டும். அவை அவ்வாறான விதத்தில் நகர்த்தப்பட்டனவா என்றால் நகர்த்தப்படவில்லை. அதுக்கான காலத்தை எடுத்துக்கொண்டார்கள். இந்த அவசர நிலையை பிரகடனப்படுத்துவதில் நிறையவே அனுர குமாரதிசாநாயக்க சங்கடப்பட்டு கொண்டார். ஏனென்று சொன்னால் இவர்கள் மீது இவருடைய கடந்த கால இவருடைய செயற்பாடுகள் சம்பந்தமாகவும் இவருடைய முறைமைகள் சம்பந்தமாகவும் ஒரு சந்தேக கண் உலக பகுதியில் இன்றும் இருக்கிறது. அவை அவசர நிலையை பிரகடனப்படுத்தினால் தாங்கள் இவ்வாறு தான் எதிர்காலத்தில் இவ்வாறான ஒரு ஆட்சி முறைமைக்குள் வருவோம், இதை பயன்படுத்தி தங்களை தக்க வைத்துக் கொள்கின்ற பார்வை தங்களிடம் வந்துவிடுமோ என்கின்ற ஒரு பயம், அரசியல் ரீதியான பயம்தான் அவரிடம் இருந்ததை ஒழிய ஒரு பேரிடர் காலத்தில் இவ்வாறான விடயங்கள் அறிவிக்கப்படுவதும் அனைத்து விடயங்களும் என்றால் அமைச்சரவை கூட்டத்தினுடைய விசேட கூட்டமே ஒரு வாரத்தின் பின்னர் தான் நடைபெறுவது. அவையெல்லாம் உடனடியாக நடைபெற்றிருக்கு. முக்கியமாக சம்பந்தப்பட்ட அமைச்சுகள் அனைத்தும் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்பொழுது இதில் பணம் ஒரு விடயமாக இவர்களுக்கு இருக்கிறதா என்றால் இல்லை என்று சொல்கிறேன். என்று சொன்னால் இவர்கள் தங்களுடைய அதாவது கடந்த இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் இவர்கள் ஒதுக்கிய 4,65,000 கோடிகளை செலவினங்களுக்கு ஒதுக்கினார்கள். அதில் இவர்கள் ஒதுக்கி இருக்கக்கூடிய இந்த ஒரு வரவு செலவு திட்டத்தில் 2 இருக்கும். ஒன்று ரிகரண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் என்று வளமையான செலவினங்கள். இந்த வளமையான செலவினங்கள் பெரும்பாலும் சம்பளத்துக்கே போய்விடும். அதை கடந்து இருக்கக்கூடிய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், அதாவது கட்டுமானங்கள், புதிய அபிவிருத்திகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி. இந்த ஒதுக்கப்பட்ட நிதியில் 1,43,000 கோடி இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸுக்கு வந்தது. நான் இதை ஒரு 92,000 20% வரும் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் அதிலும் அதிகமானது இப்பொழுது தரவுகளை ஆய்வு செய்து பார்த்த பொழுது கிட்டத்தட்ட 1,43,000 கோடிகளில் இவர்கள் ஒரு 15% தான். என்னால் கடந்த ஆகஸ்ட் மாதம் பேசிய விமல் ரட்நாயக்கா ஒன்றை சொன்னார் அமைச்சர், நாங்கள் இந்த ஆண்டுக்கு ஒதுக்கிய இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸில் 20% தான் கடந்த ஜூலை மாதம் நாங்கள் செலவிட்டிருக்கிறோம். அதுக்கு காரணம் சொன்னாருன்னா, நாங்கள் இப்பொழுது ஆட்சிக்கு புதிதாக இருக்கிறோம், ஆகவே எங்களுக்கு இந்த ஆட்சி செய்வதில் சவால்கள் இருக்கிறது, இப்பொழுது நான் கற்றுக்கொள்கிறோம், ஆகவே ஏனையவற்றை விரைவில் நாங்கள் செய்து விடுவோம் என்கின்ற ஒரு கருத்தியலை வைத்தார். அந்த கருத்தியலில் இருக்கக்கூடிய விடயம் என்று சொன்னால், இப்பொழுது வரை அதில் ஒரு 15 ஒரு திட்டங்களுக்கு தான் இவர்கள் பெருமளவில் பணத்தையும் அதன் குறிப்பாக ஒரு 23,000 கோடிகளை தான் ஒதுக்கியிருக்காங்க. இப்பொழுது அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸில் இவர்களுக்கு கிட்டத்தட்ட 1,00,000 கோடி இன்னும் இருப்பில் இருக்கிறது. ஆகவே இப்பொழுது இவர்கள் பல மக்களுக்கான பணங்களை வழங்குவதாக, அதாவது வீடு இழந்தவர்களுக்கு 50 லட்சம், காணி இல்லாதவர்களுக்கு மேலதிகம் 50 லட்சம், 25 வீடுகளில் பாதிப்பு தண்ணீர் புகுந்தவர்களுக்கு 25,000 என்று அறிவிப்பதற்கான பணம் இவரிடம் இருக்கிறதா என்று சொன்னால் இருக்கிறது. எங்க இருக்கிறது சொன்னால் இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸில் செலவழிக்காத பணம் என்று 1,00,000 கோடி இன்னும் இருக்கிறது. ஆகவே அதில் அவர்கள் குறைந்தது ஒரு 20,000 கோடியை உடனடியாக செலவிட்டாலே பல விடயங்களை உடனடியாக பூர்த்தி செய்ய முடியும். ஆனால் இதை கடந்து இருக்கிறது தொடர்ச்சியாக இந்த கட்டுமானங்கள் என்பதில் வரக்கூடிய சவால்கள். ஆகவே இவர்கள் சார்ந்த சவால்களை எதிர்கொள்வதில் ஆரம்பத்தில் நிறைய குழப்பம். இது இவ்வாறு இருக்கத்தக்கதாகவே இவர்கள் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து ஒரு குறைந்த மதிப்பீட்டு பிரேரணை ஒன்றை இப்பொழுது சமர்ப்பித்திருக்கிறார். மதிப்பீட்டு இதே கொண்டு வராமலே இவருக்கு செலவழிப்பதற்கு இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே பணம் இருக்கிறது. ஆகவே இப்பொழுது இருக்கக்கூடிய சவால் என்று சொன்னால் இவற்றை அனைத்தையும் ஒரு புள்ளியில் இணைத்து, இப்பொழுது நீங்கள் ஒன்றை பார்க்கலாம், இந்த பாலப்பகுதிகளில் அனுரகுமார திசாநாயக்கா என்கிற ஜனாதிபதியை கடந்து எத்தனை அமைச்சர்கள், இந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் வெளிப்படையாக வந்து ஊடகங்களிடம் வந்து தாங்கள் துறை சார்ந்திருக்கக்கூடிய சவால்களை எதிர்கொள்வதற்கு எவ்வாறான திட்டங்களை வகுத்து இருக்கிறோம், அதை எவ்வாறு முன்னகர்த்துகிறோம் என்று யாரும் பேசினார்கள். அந்த நீங்கள் கூறுகின்ற அந்த முக்கியமான விடயம் அனுரகுமாரவை தவிர்த்து யாரும் பேசவில்லை. ஏன் பேசவில்லை? அல்லது அப்படி ஒரு கட்டுப்பாடு இருக்கின்றது? இப்பொழுது ஒரு வருடமாக இதுதான் நடைபெறுகிறது. இது ஒரு ஆட்சிக்கு முறைமையே அல்ல, இது ஒரு ஜனநாயக முறைமையும் அல்ல. எதற்கு பயப்படுகிறீர்கள் என்று சொன்னால் இது ஒன்றை நகர்த்தாது. என்றால் நான் ஒரு அமைச்சரவை பொறுப்பாக இருக்கிறேன், என்னுடைய அமைச்சரவை சார்ந்த, சரி நான் ஒரு போக்குவரத்து அமைச்சர் என்று வைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு கீழே தானே வீதிகளுடைய புனரமைப்பில் இருந்து ரயில்வே முதற்கொண்டு எல்லாம் வரும்.
அவை நான் தானே அதில் இருக்கக்கூடிய சவால் எத்தனை நான் சொன்னேன் எத்தனை வீதிகள் யுஎன்டிபியிலிருந்து எடுத்து பேசுகிறேன், எத்தனை வீதிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை ரயில்வே பாதை எவ்வளவு கிலோமீட்டருக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது, இவற்றை அவர் தானே என்று சொல்ல வேண்டும். சரி, இப்பொழுது இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து ரயில்வே பாதைகளிலும் பாதிப்பு இருக்கிறது. அவை எந்த ஒரு பாதையிலும் முழுமையாக ரயிலை இன்று பயன்படுத்த முடியாத சூழலில் இலங்கை இருக்கிறது. அவை இவற்றை முழுமையாக சீரமைத்ததன் பின்னர் தான் என்றால் இப்பொழுது என்னிடம் இருக்கக்கூடிய ரயில்வே துறை சார்ந்த வளத்தை பயன்படுத்தினாலும் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்தை சீர் செய்வதற்கே எனக்கு நேரம் வரும். ஆனால் நான் அதையும் செய்ய வேண்டும், மன்னாருக்கு போகின்ற பாதையும் செய்ய வேண்டும், மட்டக்களப்பு போகின்ற பாதையும் செய்ய வேண்டும், கண்டிக்கு போகின்ற பாதையும் செய்ய வேண்டும், அம்பாறைக்கு போகின்ற பாதையும் செய்ய வேண்டும், காலிக்கு போகின்ற பாதையும் ஒரே நேரத்தில் இலங்கையிடம் அவ்வளவு வளம் இருக்கிறதா? சரி, இவ்வாறு இருந்தால் இந்த சவாலை எதிர்கொள்வதற்கு எவ்வாறு இந்த ரயில்வே பாதையை நான் நிறுத்த போகிறேன், எதை முதலில் செய்ய போகிறேன், எது வாய்ப்பானது இலகுவாக பூர்த்தி செய்வதற்கு? இல்லை என்று சொன்னால் இதற்கு எவ்வளவு காலத்தை எடுத்துக்கொள்ளும், இதற்கான முழுமையான செலவினம் எவ்வளவாக இருக்கிறது என்பதை போக்குவரத்து அமைச்சர் தானே பேச வேண்டும். பேசுகிறாரா? இல்லை. ஜனாதிபதி பேசுகிறாரா? இல்லை. சரி, வீதிகளில் இவ்வளவு சவால்கள் இருக்குது. எந்தெந்த வீதிகளை நாங்கள் உடனடியாக கிட்டுன்றப்போம், எந்தெந்த பாலங்களை நாங்கள் உடனடியாக கிட்டுன்றப்போம், இதற்கான கால எல்லைகளை உலகத்தை எடுத்துக்கொள்ளும் யாரோ ஒரு தகவல் தர வேண்டும் தானே? இல்லை. சரி, விவசாய அமைச்சரிடம் விவசாயம் சார்ந்திருக்கக்கூடிய உடனடி சவால்கள் என்ன, எதிர்கால சவால்கள் என்ன, இது உற்பத்தியில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் என்ன, விலையேற்றத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் என்ன, இவற்றை இட்டுன்றப்போவதற்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று விவசாய அமைச்சர் சொல்ல வேண்டும் அல்லவா? சொல்லவில்லை. பாடசாலைகள் மூடுகின்றன. இப்பொழுது பாடசாலைகள் திறக்கப்படுகிறது. அதில் 143 பாடசாலைகள் திறக்கப்படாது என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது, பாதிக்கப்படுவது. ஏனைய பாடசாலைகள் 16ஆம் தேதியிலிருந்து திறக்கப்படும். சரி, இவ்வாறு இருந்தால் காப்போ உயர்தர பரீட்சைக்கான நிறுத்தி வைக்கப்பட்ட பரீட்சைகள் ஜனவரி மாதத்தில் மீண்டும் வைக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இதை யார் வந்து சொல்ல வேண்டும்? கல்வி அமைச்சர் வந்து சொல்ல வேண்டும் அல்லவா? கல்வி அமைச்சர்கள் எதிர்கொள்கின்ற சவால்களை அவரெல்லாம் பேச வேண்டும். பேசினாரா? இப்பொழுது இது ஒரு ஆட்சி முறைமையை எங்கு இட்டு செல்கிறது? போதிய தரவுகளை எங்கு பெற்றுக்கொள்வது? இந்த சவால்களுக்கு ஒரே ஒரு பதிலாக ஜனாதிபதி மட்டும் இருக்கிறார். நான் சொன்னேன், அனைத்தும் ஒரு அவசர நிலை உடனடியாக. அவர் அமைச்சரவையின் தலைவராக இருப்பதனால் அவ்வாறு யோசிக்கின்றாரோ அந்த விடயங்களை? அதாவது இன்னொன்று இருக்கிறது. இப்பொழுது இதே ஆட்சி தானே சொன்னது, நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை ஒழிப்போம் என்று. நாங்கள்லாம் முதலில் ஒழிப்போம் என்றார்கள் அல்லவா? அவ்வாறு என்று சொன்னால் ஜனாதிபதி தான் அனைத்துமாக இருந்தால் அப்பொழுது பிரதமர் யார்? அவ்வாறென்றால் இந்த ஜனாதிபதி முறை ஒழித்ததின் பின்னர் பிரதமர் தானே முதன்மையானவராக மாறுவார். வேணுமென்றால் அந்த காலத்தில் அனுரகுமார திசாநாயக்க பிரதமராகலாம். ஆனால் பிரதமரை காணவில்லை. பிரதமர் எங்கே இருக்கிறார் என்பது தெரியவில்லை இந்த காலப்பகுதியில். இப்ப பிரதமரும் அவர் சார்ந்த அமைச்சரவையும் தானே முதன்மையானது. அவ்வாறு இருந்தால் அவர்களையே பின்தள்ளுவதாக இருந்தால் எவ்வாறு ஜனாதிபதி ஆட்சி முறை ஒழிக்கப்படும் என்கின்ற ஒரு பெருங்கேள்வியை அது எழுப்புகிறது அல்லவா? அவை குறைபாடு எங்கேயோ இருக்கிறது. அதாவது ஒரு ஆட்சி முறைமை என்றால் ஏனையவர்கள் மீது ஜனாதிபதிக்கு நம்பிக்கை இல்லையா? பிரதமர் மீது நம்பிக்கை இல்லையா? ஏனைய அமைச்சர்கள் மீது நம்பிக்கை இல்லையா? அவர்கள் வந்து வெளியே பேச மாட்டார்கள். இப்பொழுது ஒரு வருடமாக இவ்வாறு தான் வைத்திருக்க போகிறீர்கள் சொன்னால் அடுத்து வருகின்ற 5 வருடங்களும் அவ்வாறு தான் இருக்க போகிறது. ஒரு அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது என்று வைத்துக் கொள்வோம். திங்கட்கிழமைகள் அமைச்சரவை கூட்டம் ஒன்று நடத்துகிறார்கள். நடத்தினால் அது நடந்தது என்பது ஒருவருக்கும் தெரியாது. ஏன்னு சொன்னால் ஒரு அமைச்சரவை கூட்டம் நடந்ததன் பின்னர் அமைச்சரவைக்கு ஒரு பேச்சாளர் இருப்பார். அந்த பேச்சாளர் வந்து இந்த அமைச்சரவை கூட்டத்தில் என்ன நலிந்த ஜேதிச செவ்வாய்க்கிழமை காலையிலே ஊடக பேச்சாளர் அதனை வெளிப்படுத்துகிறார் தானே, அமைச்சரவை ஊடக விடயங்களை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் மாநாட்டில். அதாவது அவர் அறிவிக்கின்ற விடயங்களே தொடர்ச்சியாக அதை இன்னும் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது. சரி, அந்த தீர்மானங்களை கடந்து நடைபெறுகின்ற விடயத்தை யார் பேச வேண்டும்? அந்த அமைச்சரவை தானே பேச வேண்டும். அனைத்தையும் ஜனாதிபதி பேசுவார் என்றால் ஏன் அமைச்சரவை வேண்டும்? ஜனாதிபதியே அனைத்தும் அமைச்சராக இருந்துவிட்டு அவர் பேசிவிட்டு போகலாம். அவ்வாறு இருந்தால் அந்த அமைச்சர்கள் என்ன செய்கிறார்கள் என்கிற கேள்வியை தருகிறது. இங்குதான் ஒரு சவால் வருதுன்னு சொன்னால் இப்பொழுது இந்த காலப்பகுதியில் நீங்கள் பார்த்திருக்கலாம், அனைத்து பகுதியிலும் அனுரகுமார திசாநாயக்க முன்னால் இருக்கிறார், அவர் இதை பார்வையிடுகிறார், நேரடியாக மீட்புகளை பார்க்கிறார் என்று வருகிறது. அருகில் ஏனைய அமைச்சர்களை காணவில்லை. அவ்வாறு இருந்தால் இவை அனைத்தும் அங்கு பார்க்கிறார், போய் விமானப்படையினுடைய தலைமையகத்தில் நின்று பார்க்கிறார். அது பார்க்க தேவையில்லை. ஏன்னு சொன்னால் இவைக்கு அனைத்தும் இணைக்கப்பட்ட ஒரு கூலையின் கீழ் அனைத்து சம்பந்தப்பட்ட துறைகளும் இணைக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். அதான் ஒரு தேசிய கட்டமைப்புடைய பேரிடருடைய முக்கியத்துவம். அங்குதான் அனைவரும் இருக்க வேண்டும், அனைத்து அமைச்சர்களும் இருக்க வேண்டும். அதை அவர்கள் அங்கிருந்து கண்காணிக்க வேண்டும். தங்களுடைய துறை சார்ந்த விடயங்கள் அனைத்தும் சமகாலத்தில் சீராக நடைபெறுகிறதா, அவற்றுக்கான முன்னெடுப்புகள் நடைபெறுகிறதா, அவர்களுக்கான அறிவுறுத்தல் எங்கு செல்கிறது, இது அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். இந்த குறைகளை கடந்து அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். எதிர்காலத்தில் அவர்கள் சீரமைக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். சந்திரிகா 2வது நாளே சொன்னார், உடனடியாக அவசர நிலையை அறிவிங்கள். ஏன்னால் அவர் காலத்தில் அவ்வாறான அறிவித்து பழக்கம் இருக்கிறது.
அதனால் அவர் அதை சொன்னார். இதை கடந்து அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைக்கிறதில் இருந்த சவால்களையும் சிலர் சுட்டிக்காட்டினார். இப்பொழுது இது கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். இது நடந்துவிட்ட விடயங்கள், கடந்து வந்திருக்கிறார்கள். இதில் கற்றுக்கொண்டு அடுத்த காலங்களில் இவ்வாறு என்றால் பேரிடர் தொடர்ச்சியாக நடைபெற போகின்ற ஒரு விடயம் என்பது இலங்கை தீவுக்கு மட்டுமல்ல, உலகத்துக்கே சொல்லி நிற்கிறது. இந்த சமகாலத்தில் இதே விதமான மழை வீழ்ச்சியை தாய்லாந்து எதிர்கொண்டது, இந்தோனேசியா எதிர்கொண்டது, மலேசியா எதிர்கொண்டது. அப்படியே ஒரு கோட்டில் வந்து நின்றால் அவ்வாறு வந்து நின்றது இலங்கை. அவை இந்த பேரிடர் சடுதியாக இலங்கையில் நடைபெறவில்லை, ஏனைய பகுதிகளிலும் நடைபெற்று தான் இங்கு வந்திருக்கிறது. அதாவது இந்த ரைஸ் பெல்ட் அண்ட் ஓ, அதாவது நெல் உற்பத்தியினுடைய களஞ்சிய பகுதி இந்தோனேசியாவில் தொடங்கி தாய்லாந்திற்கு வந்து மலேசியனோடாக இலங்கைக்கு வந்திருக்கிறது இந்த பேரிடர். இது காலநிலை மாற்றத்தினுடைய வெளிப்பாடு. அதை அவரும் சொல்லுகிறார் நியூஸ் வீக் சஞ்சிகையில். இது எங்களுடைய கட்டை மீறிய ஒரு விடயம், இந்த காலநிலை சவால் என்பது. அது இலங்கை தீவில் பெரும் பாதிப்பை உருவாக்கிவிட்டது. ஆம், அவ்வாறு தான் காலநிலை மாற்றத்தினுடைய வெளிப்பாடு. அவை இந்த காலநிலை வெளிப்பாடு என்ன நடக்கிறது? உலகளாவிய ரீதியில் ஒவ்வொரு ஆண்டும் தீவிரமடைந்து அடுத்த கட்டத்துக்கு நகருகிறது. அவை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகரப்போறன்னு சொன்னால் இப்பொழுது இருக்கக்கூடிய சவால், மீறி இருக்கக்கூடிய இந்த காலநிலை மாற்றத்தை சவாலுக்கு ஏற்றமாறு நாடுகள் தங்களை தயார் செய்வதுதான். இவ்வாறு ஒன்று வந்துவிட்டால் அதால் வரக்கூடிய பாதிப்புகளை எவ்வளவு தூரம் மட்டுப்படுத்துவது, குறைப்பதுதான். முற்றாக ஒழித்து விட முடியாது யாரும். இப்பொழுது பாருங்கள், இந்த நான் சொன்ன ரைஸ் பெல்ட் என்று சொல்லக்கூடிய நெல் உற்பத்தி வலயம் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்தோனேசியா பாதிக்கப்பட்டிருக்கிறது, தாய்லாந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது, மலேசியா பாதிக்கப்பட்டிருக்கிறது, இப்படி இலங்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது அனைத்து பகுதிகளிலும் நெல் உற்பத்தியை மிக மோசமாக பாதித்திருக்கிறது. இலங்கை தீவுக்கும் அடுத்த ஆண்டு நெல்லில் சம்பந்த விளைச்சலில் பாதிப்பு இருக்கிறது, பெரும் பாதிப்பு இருக்கிறது. ஆகவே இலங்கை தீவுக்கான நெல் அரிசி அதிகம் இறக்குமதி செய்ய வேண்டிய தேவை வரப்போகிறது. இதே நேரத்தில் இந்த இதேட்டை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாடுகளும் அதே பாதிப்பில் இருக்கிறது. ஆகவே நெல்லினுடைய விலை ஒட்டுமொத்தமாகவே அதிகரிக்க போகிறது சொன்னால் இதை எவ்வாறு சமாளிப்பது? என்னென்னால் குளங்கள் நிறைந்திருக்கிறது, நீர் போதியதாக இருக்கிறது. இழந்துவிட்ட பயிர் செய்கையே இந்த நீரை பயன்படுத்தி மீண்டும் அந்த பயிரிட்டால் அந்த விளைச்சலினூடாக ஓரளவு இவற்றை சமாளிக்கலாம் என்றால் திட்டமிடல் தேவைப்படுகிறது. இந்த திட்டமிடல் சம்பந்தப்பட்ட விடயங்களைத்தான் இப்பொழுது இலங்கை தீவு எவ்வாறு நீங்கள் திட்டமிடல் இந்த அரசிடம் இல்லை என்று கூறுகின்றீர்களா, அல்லது திட்டமிட்டு விட்டு அதனை வெளியிலே கூறாமல் இருக்கிறார்களா, அல்லது திட்டமிடலுக்கான தயார்படுத்தலை இன்னும் மேற்கொள்ளவில்லையா, அல்லது ஒட்டுமொத்தத்திலே திட்டமிடக்கூடிய சக்தி அவர்களிடம் இல்லையா? இல்ல, நீங்க சொன்னதுதான் திட்டமிடல். இப்பொழுது இந்த ஓராண்டு ஆட்சி என்னத்தை சொல்லி தந்ததுன்னு சொன்னால் ஏதோ மாற்றாக செய்ய வேண்டும் என்கின்ற முனைப்பு இருக்கிறது. ஆனால் அதை சரியான முறையில் முறைப்படுத்தி முன்னெடுப்பதில் இருக்கக்கூடிய சவால் தான். அதுக்கு காரணம் இவருடைய கடந்த கால சிந்தனைகள் சீரியதாக இருக்கவில்லை. ஏனால் அந்த சீரிய சிந்தனை விரிவானதாக இவற்றை அடையாளம் கண்டு மாற்றங்களை நோக்கி பயணிப்பதாக இருந்தால் நம்பிக்கை இருக்க வேண்டும், பொறுப்புகள் கையளிக்கப்பட வேண்டும். பொறுப்பை கையேற்பவர்கள் அவர்களை இழைப்பார்கள் என்றால் இழைப்பார்கள். அதை கடந்து அவர்கள் சீரிய நோக்கி கொண்டு செல்லக்கூடிய வகையில் செழுமைப்படுத்தப்பட வேண்டும். இவ்வாறுதான் மாற்றம் வரலாம். எல்லாத்தையும் ஒரு இடத்திலேயே முடக்கி வைத்துக் கொண்டு அவர்கள் வளருவார்கள் என்று சொன்னால் அமைச்சர்கள் வளர மாட்டார்கள், துறைகள் வளர மாட்டுது, திட்டமிடல் வளர மாட்டுது. நான் சொன்னேன், இந்த ஆண்டுக்கு ஒதுக்கப்பட்ட இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் என்று அபிவிருத்திக்கான பணத்தில் 16 ப்ராஜெக்ட்ஸுக்காக $23,000 தான் செலவழிக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? அமைச்சுகள் சரியான திட்டமிடலுக்கு இன்னும் வரவில்லை. அதனால் அந்த பணம் அந்த துறைகளில் முதலீடு செய்ய முடியாமலே இருக்கிறது. இது பாதிப்பானது. இதில் 2 விடயங்களை அவர் நியூஸ் வீக்கில் சுட்டிக்காட்டுகிறார். அதாவது இலங்கை தீவினுடைய மறுசீரமைப்பில் முக்கியமானதாக கல்வியையும் சுகாதாரத்தையும் சுட்டிக்காட்டுகிறார். இந்த 2ம் கட்டமைப்பு ரீதியாக ஒரு சமூகம் சார்ந்து முக்கியமாக வளர்க்கப்பட வேண்டும் என்றால் நிச்சயமாக உண்டு. ஏனால் நாடுகள் வளர்வதில் கல்வித்துறை முதன்மையானது. இந்த கல்வித்துறையை வளர்த்தெடுப்பதில் பாரிய சவால் இருக்குது. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், இந்த கல்வித்துறைக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி இந்த ஆண்டும் மிக மோசமாக இருந்தது, அடுத்த ஆண்டும் 2026க்கு மிக மோசமாக ஒதுக்கி இருக்கிறார்கள். இவ்வாறு இருந்தால் கல்வித்துறை வளராது. அதாவது இன்றைய உலகம் வேகமாக மாறுகின்ற உலகத்துக்கு போட்டி போட்டால் தான் இந்த உலகத்தில் நிமிர்ந்து நிற்க முடியும் என்ற நாடு. அதை குறிப்பிடுகின்றவர்கள் அதான் சொல்வார்கள், சொல்லுக்கு முதல் செயல் இருக்க வேண்டும் என்று பழகி இருக்கிறோம் நாங்கள். அதுக்கு எங்களுக்கு ஒரு தலைமை இருந்தால் என்று நாமளே சேர்ந்திருக்கிறோம் என்றால் அது நம்மவர்களுக்கு ஒருவருக்கும் புரிவதில்லை. அவ்வாறு இருந்தால் இவர்கள் அந்த சொல்லுகின்றதுக்கான செயலை காணவில்லை. என்னால் கல்வித்துறைக்கு ஒதுக்குன்றதும் பார்க்க இரட்டை மடங்களில் நீங்கள் இன்றும் பாதுகாப்புத்துறைக்கு ஒதுக்கி கொண்டிருந்து எப்பொழுது கல்வித்துறையை கட்டி எழுப்ப போறீர்கள்? நான் ஒன்றை குறிப்பிட்டிருந்தேன், 6% ஒதுக்குவதாக ஹரணி சொல்லியிருந்தாலும் ஒரு கட்டுரை வரைந்திருந்தேன். அதுக்கு ஹரணி பதில் அளித்திருக்கிறார் பாராளுமன்றத்தில், நான் ஒரு நாளும் 6% சொல்லவில்லை என்று.
அவர் 6% ஒதுக்குவேன் என்று சொல்லவில்லை. 6% எங்களுடைய இலக்காக இருக்கிறார் என்று சொல்லி நான் குறிப்பிட்டிருந்தேன். அந்த 6% உலகளாவிய ரீதியில் அது ஒரு உயர் நிலையாக கல்விக்காக வைத்திருக்கிறார். இலங்கையை இதுவரை 2% கூட ஒதுக்கவில்லை. இவருடைய காலத்திலும் கூட ஒதுக்கவில்லை. இந்த முறை 2% ஒதுக்கிவிட்டு செலவழித்தது 1.6 குறைவாக இருக்கிறது. ஆகவே அது கடந்த ரணில் ஆட்சியிலும் பார்க்க குறைவாகத்தான் இருந்தது. ஆகவே சவாலை இவர்கள் தொடர்ந்து எதிர்கொள்கிறார்கள். அதுக்காக இவர்கள் திட்டமிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். ஆகவே மேலெழுந்த வாரியாக பார்க்கின்ற பொழுது இப்பொழுது இந்த அனர்த்தத்தை வைத்துக் கொண்டாலும் கடந்த ஆட்சியாளர்களும் பார்க்க இவர்கள் இயங்கினார்களா, அவர்களும் பார்க்க சற்று சிறப்பாக இயங்கினார்கள், நிச்சயமாக இயங்கினார்கள் சற்று அவர்களும் பார்க்க. ஆனால் கடந்த முறை நடந்த அனர்த்தங்களும் பார்க்க இது மோசமான அனர்த்தம். அவை இதுக்கு இயங்க வேண்டியதனுடைய தரம் இன்னும் உச்சமாக இருக்கிறது. அந்த உச்சத்தை ஒப்பிடுகின்ற பொழுது இது சவால் நிறைந்ததாக இருக்கிறது. மேலெழுந்த வாரியாக பார்த்தால் இப்பொழுது ஏதோ எல்லாம் நிலைமை இயல்பு போன்ற ஒரு தோற்றப்பாடு உருவாகிறது. ஆனால் இது ஒரு விடயத்தை 3 விடயமாக பார்க்க வேண்டும். பொருளாதார ரீதியாக பார்க்க வேண்டும், அரசியல் ரீதியாக பார்க்க வேண்டும், சமூக ரீதியாக பார்க்க வேண்டும். இவனுடைய உடனடி சவால்கள் என்று பார்க்க வேண்டும், நீண்ட கால சவால்கள் என்று பார்க்க வேண்டும். இதை மேலெழுந்த வாரியாக பார்க்கின்ற பொழுது சாதாரண மக்களுக்கு இதனுடைய ஆழமான அர்த்தம் புரியாது. ஆனால் ஆழமாக பார்க்கின்ற பொழுது இது நீண்ட காலத்தில் பல சவால்களை தரக்கூடிய, என்றால் இலங்கையினுடைய சாதாரண மக்களுடைய அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய கடன்கள், அதாவது டெப்ட், பப்ளிக் டெப்ட்ன்றது இலங்கையினுடைய 100% ஜிடிபியிலும் பார்க்க அதிகமாக இருக்கிறது. அது ஒரு அச்சம் தரக்கூடிய விடயம். மக்களுடைய இப்பொழுது இந்த மக்களுடைய இந்த கடன் வீதத்தை இந்த பேரினத்தம் இன்னும் உச்சமாக அதிகரித்திருக்கிறது. ஆகவே இலங்கை இந்த சவாலை எதிர்கொள்கிறதா என்றால் அனுரகுமார திசாநாயக்கா அவனுடைய நியூஸ் வீக் சஞ்சிகையில் அவர் ஒத்துக்கொள்கிறார். இவையெல்லாம் இருக்கிறது, இவையெல்லாம் சவால்கள் தான். அவை இந்த சவால்கள் என்பது எவ்வாறான தாக்கத்தை உருவாக்கும் என்பது சாதாரண மக்களுக்கு சவால் கதவை தட்டி உள்ளே பூந்தது என்பதுதான் அது புரியும். ஆனால் திட்டமிடல் இருப்பவர்களுக்கு அது புரிய வேண்டும். மக்களுக்கான செயலில் இருக்கக்கூடியது. ஏன் நான் சொன்னேன், இவர்கள் கடந்த காலத்தில் கற்றுக்கொள்ளாத பாடம் ஒன்று இருக்கிறது. இதே போன்ற ஒரு பேரனர்த்தத்தை நாங்கள் 2004 சுனாமியில் பார்த்திருக்கிறோம். சுனாமி ஒரு பேரனர்த்தம். அந்த பேரனர்த்தத்தில் அதாவது உயிரிழப்புகளுடன் ஒப்பிடுகின்ற பொழுது இதிலும் பார்க்க அது கிட்டத்தட்ட 25 மடங்கு அதிகரித்த உயிரிழப்புகள், 30,000. ஆனால் கரையோர பகுதிகள், குறிப்பாக தமிழர் கரையோர பகுதிகள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டன. ஆனால் இழப்பு மிக அதிகம். ஆனால் அப்பொழுது பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணங்கள், கொழும்பில் இருக்கக்கூடிய மக்கள், குறிப்பாக தமிழ் மக்கள், வடபகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அனுப்பி வைத்த நிவாரணங்கள் ஓமந்தையில் 1 வாரமாக தடுத்து வைக்கப்படுகிறது. அந்த லொரிகள் அவ்வாறே நின்றன. சந்திரிகா மறித்ததுக்கு பின்புலத்தில் ஜேவிபி ஒரு காரணமாக அமைந்தது. அதன் பின்னர் உருவாக்கப்பட்ட பீட்டம் கட்டமைப்பை, சுனாமி கட்டமைப்பை இயங்காமலே மறித்தார்கள், ஆட்சியிலிருந்து வெளியேறினார்கள். அப்பொழுது மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு போன நிவாரணத்தை கூட அனுப்புவதற்கு இவர்கள் இது மக்களுக்கு அத்தியாவசிய தேவை, மக்களுக்கு அது சென்றடைய வேண்டும் என்று புரிந்திருந்தால் இவர்கள் கூக்குரலிட்டு இருக்க வேண்டும். இல்லை, அந்த நிவாரணங்கள் உள்ளே செல்ல வேண்டும், அதுக்கு தடையாக இருந்திருக்க கூடாது, அதுக்கு பின்னால் சந்திரித்த அழுத்தம் கொடுத்திருக்க கூடாது. இது ஒரு புரிதல், மக்கள் சார்ந்த புரிதல். அந்த புரிதல் அன்று வந்திருந்தால் இன்று இவர்களுக்கு இந்த புரிதல் இன்னும் சிறப்பாக அமைந்திருக்குமோ என்று எண்ண தோன்றுகிறது. ஏன்னா இன்று பாருங்கள், யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கு பாதிக்கப்பட்ட மலையகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கான நிவாரணங்களை அனுப்பி வைக்கிறார்கள். அது மனிதாபிமானம். அந்த மனிதாபிமானம் இருக்கணும். இன்றும் ஒன்றை சொல்லுகிறேன், எங்களுக்கு சில பேர் மனிதாபிமானம் புரியாமல் இப்பொழுது தங்களுடைய வன்மத்தை வெளிப்படுத்துகிறார் இந்த விடயத்தில். அதை தமிழ் தேசிய தலைமை என்றும் வெளியிட்டதில்லை. என்று சொன்னால் பாதிக்கப்பட்ட மக்கள் எங்கிருந்தாலும் அவர்களுக்கான ஒத்தாசை வழங்க வேண்டும். அதனை சற்று விரிவாக கூறுங்கள். இப்போது நீங்கள் கூறுகின்ற விடயத்தில் ஒரு முரணும் ஒரு புரிதலின்மையும் இருக்கின்றது. எப்படி தென்னிலங்கைக்கு எப்படி நாங்கள் உதவ முடியும்? அவர்கள் எங்களை அழைத்தவர்கள், அவர்களோடு நாங்கள் இந்த நேரத்தில் இப்படி செய்வது பிள்ளை, அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடாது என்று கூறுகின்றது. ஆனால் பலர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள், சமூக வலைத்தளங்களை பேசுகிறார்கள், மாவீரர்கள் உங்களை சும்மா விட மாட்டார்கள், உங்களை தண்டிப்பார்கள் என்றெல்லாம் திட்டி தீர்க்கிறார்கள். ஆனால் தமிழ் தேசிய தலைமை என்பது இந்த பேரிடர்கள் அல்லது தென்னிலங்கையில் அனர்த்தம் வருகின்ற போதெல்லாம் ஒரு வித்தியாசமான அல்லது எல்லாரும் எதிர்பார்க்காத முடிவுகளையும் நிலைப்பாடுகளையும் எடுத்திருந்தது. அதனை பற்றி நீங்கள் அந்த காலங்களில் நெருங்கி பழகியவர் அல்லது கூடவே இருந்தவர் என்கின்ற வகையில் அதனை பற்றி சற்று கூறும். அதாவது நான் அவர் குறித்து அவருடைய அகவை பூத்தினாளில் எழுதிய ஒரு கவிதையில் எழுந்தேன். மனிதன் துளிர்க்க விதையானாய், மானிடம் பிளக்க வழியானாய் என்று. இந்த மனிதமும் மானிடமும் இனம் தெரியாது, நிறம் தெரியாது, அது உலகளாவியது. அதனுடைய ஒரு வெளிப்பாட்டினுடைய உச்சம் அவரை ஆழமாக புரிந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். என்று சொன்னால் அந்த மனிதம் உச்சமானது. நாங்கள் பலமுறை அதாவது சிங்கள இராணுவத்தினர்
மாவீரர்களுடைய வித்துடலை மிக மோசமாக கையாண்டிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக பெண் மாவீரர்களுடைய உடல்கள் மிக மோசமாக கையாண்டிருக்கிறார்கள். ஆனால் சிங்கள இராணுவத்தினுடைய ஒவ்வொருடைய உடலையும் உரிய மரியாதையுடன் கையளிக்கின்ற உயரிய பண்பை இறுதி வரை அவர் கை கொண்டவர். பலமுறை சொல்லியிருக்கிறோம், இந்த இவர்களை விடுவித்த பொழுது கூட அதுவும் ஒரு பெண் பாதிக்கப்பட்ட பொழுது அவருடைய கணவரை கூப்பிட்டு இந்த கொண்டு போய் ஒன்று கையளித்தவர் என்றால் அவர் இருவரும் ஒன்றாக இருந்து விட்டு போனது பின்னர் அவர் கற்பமானதன் பின்னர் எவ்வளவு உயிரிய மனிதத்தை என்ன அந்த பெண் எழுதுகிறாள், நம்பிக்கையுடன் எழுதுகிறாள். தன்னுடைய தலைவரை கடந்து ஒருவரிடம் எழுதினார்னு சொன்னால் அந்த மனிதத்தை அந்த மனிதர் எவ்வளவு தூரம் உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தார், குறிப்பாக எங்களுடைய சமூகத்துக்கு கற்றுத் தந்தார். அதை புரியாதவர்கள் என்று இருக்கிறார்கள். வன்மத்தை மட்டும் கொட்டுகிறது தான் தமிழ் தேசியம் என்றும் அவருடைய புரட்சி என்று இருப்பவர்களுக்கு. சிங்கள இராணுவத்தோடு யுத்தம் செய்கின்ற போதும் கூட அந்த 2003ஆம் ஆண்டு ஒரு பேரிடர் வருகின்ற போதும் கூட ஒரு பெருந்தன்மையோடு நடந்து கொண்டார். சுனாமி பேரிடர் வந்தபோது விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பிரதேசங்கள் அனைத்தும் அவர்களால் தான் கையாளப்பட்டது. அரச நிர்வாகம் அங்கு உதவவில்லை. மேலதிகமாக தென்னிலங்கைக்கும் சில உதவிகள் வழங்கப்பட்டது. இவ்வாறாக இருந்த ஒருவருடைய பண்புகள் அல்லது அவர் இப்படியெல்லாம் செய்ய முடியாது, இப்படி செய்யக்கூடாது என்று எம்மில் இருக்கக்கூடிய பலர் விமர்சிக்கிறார்கள். அது ஏன்? இல்லை, அது நாங்கள் சொன்னேன், நாங்கள் அவரை புரிந்து கொள்ளாமல் அவர் கற்றுத்தந்த பாடங்களை, அவருடைய சிந்தனையுடைய வடிவம், அவர் ஒரு உலகத்தினுடைய உயரிய உச்சத்திலிருந்து கொண்டுதான் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். இப்பொழுது ஒன்றை பாருங்கள், தன்னுடைய 2008ஆம் ஆண்டு இறுதி மாவீரர் உரையிலும் ஒன்றை குறிப்பிடுகிறார். அரசியல்வாதிகளிலிருந்து ஆத்மீயவாதிகள் வரையும், சாமானியர்களிலிருந்து கல்வியாளர்கள் வரையும் இன்னும் சிங்கள சமூகத்தில் இவற்றை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. அவருடைய குறைக்காக அவர்களை அவர் தண்டிக்க முடியவில்லை. ஏன்னு சொன்னால் அது மனிதம் அல்ல. குறைகள் உடையவர்களுக்கு அதை கற்றுக் கொடுப்பதுதான் முறைமையை ஒழிய அதற்காக எங்களுடைய வன்மத்தை காட்டுவதல்ல. நாங்கள் வன்மத்தை காட்ட வழிகிட்டோம் என்று சொன்னால் மாறுதலாக நாளை அதே வன்மத்தை யாரிடம் நாங்கள் காட்டுவோம் என்று சொன்னால் எங்களுடைய சமூகத்தில் தான் காட்டுவோம். அதனால்தான் அவர்களுடைய போர் வீரர்கள் செய்கின்ற அடாவடிகளையும் அட்டூழியங்களையும் மனித உரிமை மீறல்களையும் மிக மோசமான முறைமைகளையும் நம்மவர்கள் கைக்கொள்ள அவர் என்றும் அனுமதித்தார் என்று சொன்னால் அதை இன்று அவர்கள் மீது கைக்கொள்வார்கள், நாளை அதை மாற்றீடாக தங்களுடைய மக்கள் மீதே கைக்கொள்வார்கள். அது மோசமான ஒரு பின்விளைவுகளை கொண்டு வரும். ஒரு மனிதத்தை கட்டி எழுப்புவதாக அமைந்தும். அதுதான் அந்த மனிதத்தினுடைய உச்சமாக அவர் காட்டிய பண்பு என்று ஒன்று இருக்கிறது. அது நான் இன்றைய உலக தலைவர்கள் பலரிடம் பார்த்திருக்கிறேன். அது அவர்களிடம் கிடையாது. பலரிடம் பார்த்திருக்கிறேன். பலரிடம் சிலரிடம் நெருங்கி பழகின்ற வாய்ப்பு கூட இருந்திருக்கிறது. அதை அவர்கள் வெறுமையாக அரசியல் இருக்கின்ற பொழுது மட்டும்தான் அதை அவ்வாறு இருந்து கொள்கிறார்கள். அதுக்கு பின்னர் அவர்கள் வேறு யாரோ எல்லாம் மாறிவிடுகிறார்கள். மனிதம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்றும் பின்னி பிணைந்ததாக இருக்கும். அது ஒரு நாளும் மாறுபடாது. அந்த மாற்றத்தை அந்த மாறுபடாத ஒரு மனிதம் அவருடைய உச்சமாக இருந்தது. மறுமுறை அதனால்தான் தன்னுடைய சமூகம் சார்ந்தவர்கள் சிறுவரிலிருந்து முதியவர்கள் வரை உலகத்தில் ஒரு காப்பகங்களை, என்னுடைய மண்ணில் இருப்பவர்கள் தாய் தந்தையர்கள் இழந்தவர்கள் அவர்கள் அனாதைகள் அல்ல, இந்த தேசத்தினுடைய பிள்ளைகள் என்று வளர்த்தார். வீதிகளில் விடப்பட்ட முதியவர்களை அழைத்து வந்து காப்பகங்கள், முதியோர் காப்பகங்களை அமைத்து இவர்கள் எங்களுடைய மண்ணுக்காக உழைத்தவர்கள், அவர்களை காப்பது தேசத்தினுடைய கடமை என்கின்ற இது எந்த தேசத்தில் நீங்கள் காணுவீர்கள்? இவற்றை எல்லாத்தையும் செய்தவனுடைய உச்சம். அவர் அந்த போராட்டம் உக்கிரமடைந்த போதும் அல்லது ஒரு எதிரியோடு போராடுகிற மனநிலையில் இருந்த போதும் தன் இனத்துக்கு ஒரு அறத்தையும் ஒரு மனிதாபிமானத்தையும் காலாகாலங்களை கற்பித்துக் கொண்டிருக்கின்றார் இல்லையா? அதாவது எல்லா விடயத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அறம் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். இந்த யுத்த களமுனையில் பல இராணுவ அரண்கள் தகர்க்கப்பட்ட போது கூட அங்கும் கூட அவர்களிடம் ஒரு கண்ணியம் இருந்தது. நிச்சயமாக. அதாவது சில நேரங்களில் சிலவற்றை தவித்திருக்கிறார் என்று சொன்னால் அது மோசமான ஒரு அறமுறைகளாக வந்து விடுகின்ற சூழல் வருகின்ற பொழுது தவித்திருக்கிறார். ஏன்னு சொன்னால் அந்த அறத்தில் பால், அதாவது இந்த உலகத்தின் இன்றைய சவாலே அறத்தில் தான் ஆரம்பிக்கிறது. இன்று அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சவால்களினுடைய உச்சமே அறம் தவறி போவதனுடைய விளைவுதான். ஆகவே இந்த அறம் சிதைந்து போகுமா இருந்தால் மானிடம் மிக மோசமான துன்பியலுக்கு தள்ளப்படும். அதனால தான் நான் ஒன்றை சொன்னேன், மனிதம் தளிக்க விதையானாய், மானிடம் பிழைக்க வழியானாய் என்று எழுதியனுடைய வர்த்தம் நம்மவர்கள் புரிந்து கொண்டார். இந்த மானிடமும் மானிடமும் ஒன்று ரெண்டு பேர் சொல்லியிருக்கார்கள். மனிதம் வேறு மானிடம் வேறு. ஆகவே இந்த மனிதம் என்பது மனித நேயத்தினுடைய உச்சம். இந்த உச்சத்தினுடைய வெளிப்பாட்டை அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த உச்சத்தை அனுராவிலிருந்து நான் யாரிடமும் கடந்த காலத்தில் பார்க்கவில்லை. இப்பொழுது அதை காட்ட முனைகிறார்கள். ஆனால் இவையெல்லாம் உடனடியாக வருவதல்ல. சொல்வார்கள், ஒரு மனிதனுடைய குணாம்சம் என்பது அவனுடைய பிறப்பிலிருந்தே அது வளர்த்தெடுக்கப்படுகிறது. அது திடீரென 50 தமிழில் சொல்வார்கள், 5 விளையாது 50 விளையுமா என்று.
அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனுடைய அதாவது இவர்கள் கொடுத்த நீண்ட கால பார்வை எனக்கு நிறைய இருக்கிறது. இது இவ்வாறான வடிவத்தை பெறும் என்பது என்ன சொன்னால் அது ஒரு தொடர்ச்சியினுடைய வடிவம். ஆனால் எப்பொழுதும் சொல்லுகிறேன், மாற்றத்துக்கான கதவுகள் எல்லாருக்கும் எப்பொழுதும் திறந்தே இருக்கிறது. நம்மவர்களிடம் குறிப்பிட்டேன். இப்பொழுது இந்த இடரிலும் கூட நம்ம அரசியல்வாதிகளும் சரி, நமது செயற்பாட்டாளர்களும் செய்தது போல மோசமான செயற்பாடை அனுராத தரப்பு கூட செய்யவில்லை. அதிலுமாக மோசமாக நம்மவர்கள் இயங்கிக் கொண்டார்கள். இன்று உள்ளூராட்சி சபைகள் இருக்கிறது. ஒவ்வொரு கிராமத்துக்கும் தெரிவு செய்யப்பட்டவர்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாரும் எங்கு போனீர்கள் என்ற கேள்வி இருக்கிறது. இவர்களை நெறிப்படுத்துவதற்கு இந்த கட்சி தலைமைகள் எங்கே போனார்கள் என்ற கேள்வி இருக்கிறது. என்று சொன்னால் ஒவ்வொரு கிராமத்துக்கும் தெரிவு செய்யப்பட்டவர், அந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் உறுப்பினராக இருக்கிறீர்கள். ஏன்னா இன்று உள்ளூராட்சி சபைகள் தெரிவு இயங்கிக் கொண்டிருக்கின்ற சபைகளாக இருக்கிறது. எங்களுடைய பகுதிகளில் என்ன பாதிப்பு இருக்கிறது, அதுக்கான நிவாரணம் என்பதற்கு முதல் களப்பணியாக இருந்திருப்பவர்கள் இந்த தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள். அவர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அதற்கு காரணம் அவர்களை நெறிப்படுத்தி வழிப்படுத்துவதற்கு தலைமைகளுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. இவர்கள் எங்கே போனார்கள் என்று தெரியாமல் போனது. அவே எவ்வாறு நாங்கள் ஒரு குறைகளை வகைப்படுத்துகிறோமோ இலங்கை தீவில், அதில் கடுமையான குறைகள் நமது தேசத்தில், தமிழர் தேசத்தில் இருக்கிறது. தமிழர் தேசத்தினுடைய அரசியல் கட்சிகளுக்கு இருக்கிறது, சிவில் சமூகத்துக்கு இருக்கிறது, கல்வி சமூகத்துக்கு இருக்கிறது. எல்லாரும் எங்கு போனீர்கள்? இவ்வாறான சவால் வந்த பொழுது, என்றால் அதிக மழையை வீழ்ச்சியை கொண்டதாக, அதாவது 28ஆம் தேதி இறுதியாக இந்த மழை வெளியேறி செல்லுகிறது. புயல் வெளியேறி செல்லுகின்ற பொழுது அதிக மழை பதிவு செய்தது கிளிநொச்சி மாவட்டம் சனிக்கிழமை. அதாவது 274 மில்லிமீட்டர் கிளிநொச்சி மாவட்டத்தில் பெய்தது. ஆகவே இந்த பகுதிகளில் மழை பெய்த பொழுது 2 வீடு உடைப்படுகின்ற ஒரு அபாயத்தில் வந்து நின்றது. அவ்வாறான சூழல் வருகின்ற பொழுது இந்த கிராம சபைகளில் இருப்ப அந்த யாழ்ப்பாணத்தில் ஒரு மாநகர சபை இருக்கிறது, வவுனியாவில் ஒரு மாநகர சபை இருக்கிறது, திருவண்ணாமலையில் இருக்கிறது, மட்டக்களப்பில் இருக்கிறது. எல்லாம் நமர்களான இருக்கிறீர்கள். கட்சிகளை கடந்து விடுங்கள். நீங்கள் எங்கே போனீர்கள்? உங்களுக்கான வேலை திட்டங்கள் என்ன? உடனடியான இப்பொழுது இதே சுனாமி வந்த பொழுது அன்று காலை சுனாமியினுடைய தாக்கம் பேரழிவாக வந்து நிற்கிறது. ஒரு குறுகிய நேரத்தில் மதியத்துக்குள், நான் அப்பொழுது வன்னியில் இருந்தவன், மதியத்துக்குள் உடனடியாக அந்தந்த கிராமமாக ஒவ்வொரு கிராமமாக மக்கள் ஏற்றி கொண்டு வரப்பட்டு தங்குமிடங்களில் உடனடியாக கொண்டு சேர்க்கப்பட்டார்கள். 12 மணிக்கு நாங்கள் பழையையும் சுற்றி இருக்கக்கூடிய பாடசாலைகளுக்கு சென்று ஒவ்வொரு கிராமத்தினுடைய கிராம சேவரை சந்தித்த பொழுது கிராம சேவர் உடனடியாக தருகிறார், எத்தனை பேர் இருக்கிறார்கள், எத்தனை பேர் இழக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அவருக்கு ஒவ்வொரு குடும்பமாக தெரிந்திருக்கிறது. ஒவ்வொரு கிராம சேவருக்கு உடனடியாக என்னென்ன எத்தனை சிறுவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கான உதவிகள் என்ன தேவை, எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள், ஆண்கள் இருக்கிறார்கள். நாங்கள் ஒரு 3 மணிக்குள் அவர்களுக்கான உடுப்புடவையையும் சிறுவர்களுக்கான உணவு வசதிகளையும் மீனவர்களுக்கான சாப்பாட்டு வசதிகளையும் 3 மணிக்குள் கொண்டு போய் சேர்ப்பதற்கான தரவுகளை அவர்கள் உடனடியாக தந்தார்கள். இவ்வாறு ஒரு நேர்த்தியான ஒரு செயற்பாடை எங்களால் ஒருங்கமைக்க முடியாமல் போனதுக்கான காரணம் யார்? நாங்கள் தானே. பொறுமையாக தேசியத்தினுடைய தொடர்ச்சி, தேசியமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அவர்களை பார்த்து கேட்கிறேன், எவ்வாறு அவர்கள் ஒரு அரசாக இயங்குவதில் குறைகள் இருந்ததோ அதிலும் மோசமான குறையைத்தான் நம்ம கொண்டிருக்கிறோம். அப்பொழுது இவ்வாறு இருந்து விட்டால் என்ன செய்ய போகிறோம்? உடனடியாக ஒத்தாசைகளை புலம்பெயர்ந்த சமூகம் வழங்குகிறது. மீண்டும் பொதிகளை கொடுக்கிறோம். பொதிகளை தானே அரசு கொடுக்கிறது, ஏன் நாங்களும் கொடுக்க வேண்டும்? இந்த சேர்த்த பணத்தை வைத்துக் கொண்டு அவருடைய வாழ்வாதாரத்தை மீண்டு எழுப்பதற்கான செயற்பாடுகளை ஒருங்கமைக்கலாம் தானே. இது ஒரு சரியான வாய்ப்பை தந்தது தமிழர்களுக்கு, ஒரு சரியான கட்டமைப்பை. இதுவரை அந்த கட்டமைப்பு உருவாகாமலும் இருக்கிறது. இந்த சுனாமி வந்த பொழுது முழு இப்ப நான் சொன்னேன், அனைத்தும் ஒரு கட்டமைப்பாக அமைய வேண்டும். வன்னிப்பகுதியில் இருக்கக்கூடிய கல்வி அதாவது கல்வி கண்டு ஒரு கட்டமைப்பு இருந்தது. 28 கட்டமைப்புகள் ஒரு அரசு போல இயங்கி கொண்டிருந்தன. இவை அனைத்தும் தமிழர் புனர்வாழ்வு கழகத்தினுடைய ஒரு கூரைக்குள் இணைக்கப்பட்டன. அங்கு இருந்து கொண்டு அனைத்து செயற்பாடுகளும் முறைமைப்படுத்தப்பட்டது. இது அனுர அரசு செய்திருக்க வேண்டும். அதுதான் சொன்னேன். அவ்வாறு இயங்குவதாக இருந்தால் இந்த இதில் இயங்கக்கூடிய அனைத்து கட்டுமானங்களும் ஏன் இணைக்கப்படவில்லை? அதுக்கான ஒரு கட்டுமானத்தை தமிழர்கள் இன்று வரை உருவாக்காமலே இருக்கிறோம். பணங்கள் கொடுக்கப்படுகிறது, சிதறி போகிறது. அது எவ்வாறு மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் நிறைய குறைபாடுகள் தொடர்ந்தும் இருக்கிறது. இதை கடந்து வருவதற்கான வாய்ப்பை இந்த இடர் தந்தது தமிழர்களுக்கு. ஆனால் இப்பொழுதும் கூட அந்த கட்டமைப்பை தமிழர்கள் உருவாக்கவில்லை. இவ்வாறு உருவாக்கவிட்டால் இப்படி உருவாக்க போகிறோம் என்கிற கேள்வியை இது கேட்டிருக்கிறது. ஆகவே இந்த இடர் என்பது பல செய்திகளை சிங்கள அதாவது இலங்கை அரசுக்கும் ஆட்சிக்கும் மட்டுமல்ல, தமிழரிடமும் எழுப்பி இருக்கிறது. இதை தமிழர்கள் சரியாக சிந்தித்திருப்பார்களாக இருந்தால், சரியான முறையில் எங்களை ஒழுங்கமைப்போமாக இருந்தால், எங்களுடைய மாற்றங்களை நோக்கி நாங்கள் பயணிப்பதற்கான வாய்ப்பு இன்னொரு இடருக்காக தமிழர் தேசமும் காத்திருக்க முடியாது. இது ஒரு வாய்ப்பை அனைவருக்கும் தந்திருக்கிறது. என்ன செய்ய போகிறோம்
என்பதுதான் இன்றைய கேள்வியாக இந்த இடரில் மையப்படுத்தி நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு ஏற்பட்டிருக்கக்கூடிய பேரிடர் காலப்பகுதியில் ஜனாதிபதியினுடைய கடமைகளும் பொறுப்புகளும் அதே போன்று கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த முக்கியமான நிகழ்வுகள் பலவற்றையும் பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு ஊடறுப்பு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.